வணக்கம். தமிழக அரசியலில் அடுத்த தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. ஆளும் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்குமா? கடந்த தேர்தல்களில் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து வரவிருக்கும் தேர்தலிலும் திமுகவின் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான 5 காரணங்களை இந்த வீடியோவில் நாம் ஆழமாக அலசிப் பார்ப்போம். முதல் காரணம், மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சமூக நலத்திட்டங்கள். குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கிராமப்புற மற்றும் ஏழை எளிய குடும்பப் பெண்களின் பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றத்தை கொடுத்துள்ளது. அதேபோல அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவுத் திட்டம் இந்தியா முழுவதும் ஒரு முன்மாதிரி திட்டமாக பார்க்கப்படுகிறது. இது மாணவர் சேர்க்கையை அதிகரித்துள்ளது. குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்வதோடு அவர்களின் ஊட்டச்சத்தையும் இந்த திட்டம் மேம்படுத்துகிறது. இது பெற்றோர்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் அன்றாடச் செலவுகளை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய நேரடி பயன் தரும் திட்டங்கள் திமுகவின் வாக்கு வங்கியை அடித்தட்டு மக்களிடையே மிகவும் வலுவாக்கியுள்ளன. இரண்டாவது மிக முக்கியமான காரணம், திமுக தலைமையிலான கூட்டணியின் அசைக்க முடியாத வலிமை. பல ஆண்டுகளாக இந்த கூட்டணி சிதறாமல் உள்ளது. காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விசிக போன்ற கட்சிகளுடன் கொள்கை ரீதியான ஒரு இணக்கமான சூழலை திமுக தலைமை வெற்றிகரமாக பராமரித்து வருகிறது. கூட்டணிக் கட்சிகளின் வாக்குகள் சரியாக பகிரப்படுவது திமுகவிற்கு பல தொகுதிகளில் மிக எளிதாக வெற்றியை தேடித் தருகிறது. தொகுதிகளை பிரிப்பதிலிருக்கும் நிதானம் மற்றும் கூட்டணிக் கட்சிகளிடையே இருக்கும் பரஸ்பர மரியாதை திமுகவின் வெற்றிக்கான முக்கிய உத்தியாகும். எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கத் தவறுவது திமுகவின் இந்த மெகா கூட்டணியை மேலும் பலப்படுத்துகிறது. அரசியல் களத்தில் ஒரு நிலையான மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு எப்போதும் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாகவே இருந்து வருகிறது. மூன்றாவது காரணம், தமிழகத்தில் நிலவும் பிளவுபட்ட எதிர்க்கட்சிகள். முக்கிய எதிர்க்கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள மோதல்கள் ஆளும் கட்சிக்குச் சாதகமாகின்றன. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தனித்தனியான அரசியல் பாதைகள் வாக்குகளை பிரிக்கின்றன. எதிர்க்கட்சிகள் தனித்துப் போட்டியிடும்போது ஆளும் கட்சியின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறி அது நேரடியாக திமுகவிற்கே பலனளிக்கிறது. சில எதிர்க்கட்சிகளின் உள்முகப் பூசல்கள் மற்றும் தலைமை குறித்த குழப்பங்கள் தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இணையாக ஒரு வலுவான மாற்று முகத்தை எதிர்க்கட்சிகள் இன்னும் முன்வைக்கவில்லை என்பதும் ஒரு குறைபாடே. இந்த அரசியல் வெற்றிடத்தை திமுக சரியாக பயன்படுத்தி தங்களின் செல்வாக்கை ஒவ்வொரு தொகுதியிலும் விரிவுபடுத்தி வருகின்றனர். நான்காவது, முதலமைச்சர் மூடாட்டாக்கி ஸ்டாலின் அவர்களின் முதிர்ச்சியான தலைமை மற்றும் நிர்வாகத்திறன் மீதான மக்கள் நம்பிக்கை. இயற்கை பேரிடர்கள் மற்றும் சிக்கலான நேரங்களில் அவர் காட்டிய நிதானம் மற்றும் களப்பணிகள் மக்களிடையே ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டுத் தீர்வு காணும் அவரது பாணி மக்களுடன் முதல்வர் என்ற முழக்கத்திற்கு வலு சேர்க்கிறது. அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவது மற்றும் வெளிப்படையான செயல்பாடுகளை ஊக்குவிப்பது போன்ற சீர்திருத்தங்கள் இளைஞர்களை கவர்கின்றன. தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதில் அவர் வகிக்கும் பங்கு தமிழக மக்களிடையே ஒரு பெருமித உணர்வை ஏற்படுத்துகிறது. அவரது அனுபவம் மற்றும் திட்டமிடல் திமுகவை ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கிய கொள்கை ரீதியான காரணம், சமூக நீதி மற்றும் திராவிட மாடல் கோட்பாடுகளின் மீதான பிடிப்பு. அனைவருக்கும் அனைத்தும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்படும் திட்டங்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியுள்ளன. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதில் திமுக காட்டும் தீவிரமான அக்கறை மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெறுகிறது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் தமிழர்களின் அடையாள உணர்வை தூண்டுகின்றன. இந்த கொள்கை ரீதியான அணுகுமுறை குறிப்பாக நவீன யுகத்து இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்க உதவுகிறது. தமிழகத்தின் தனித்துவமான அரசியலை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்கள் வியூகங்களை அமைப்பதில் திமுக வெற்றி கண்டுள்ளது. முடிவாக, நலத்திட்டங்கள், வலுவான கூட்டணி, எதிர்க்கட்சிகளின் பிளவு, தலைமை பண்பு மற்றும் கொள்கை உறுதி ஆகிய 5ம் திமுகவின் பலமாக உள்ளன. இருப்பினும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மக்கள் தீர்ப்பே இறுதியானது. இந்த வியூகங்கள் வெற்றியைத் தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியல் அலசல் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் பகிருங்கள். மீண்டும் ஒரு முக்கியச் செய்தியுடன் சந்திப்போம். தமிழக அரசியலின் உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.